ஹாய் நண்பா, நம்மளோட வேலைக்காக தென்கனிக்கோட்டைக்கு கிளம்பியாச்சு. நம்ம வேலைக்கு போகணும்னு சொல்லி நைட்டே அலாரம் வச்சாச்சு 4 மணிக்கு. 4:30 போல் தான் எந்திரிச்ச உடனே 5 மணிக்குள்ளே கிளம்பி டக்குன்னு வந்து பஸ் ஏறியாச்சு நண்பா. நம்ம பெண்ணாகிறதுக்கு கரெக்டாக 5:30 போல் தான் பொழுது வெளுக்குது நண்பா. கரெக்டாக 5:50ங்கிறப்ப நல்லாவே வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம 6 மணிக்கு கரெக்டாக வந்தாச்சு பெண்ணாகரம் பஸ் ஸ்டாண்டுக்கு. போங்க நண்பா, இறங்கினோடனே பஸ்ஸு அங்கே நின்றுட்டு இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் நமக்கு தென்கனிக்கோட்டை பஸ்ஸு. கரெக்டாக இந்த பஸ்ஸு ஒசூருக்கே போகுது நண்பா. இங்கேருந்து ஒரு 3 மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க. போவோம். 6 மணி கரெக்டாக எடுத்துருவாங்க போல். டக்குன்னு பஸ் எடுத்துட்டாங்க. அந்த ப்ளூ கலர் ஒசூர் பஸ்ஸுக்கு தான் நம்ம இப்போ வேகமாக போயிட்டுருக்கிறது. அப்பா எப்படியோ பஸ் ஏறியாச்சு. என்னப்பா பஸ்ஸில் ஒருத்தர் கூட இல்லை, நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். பஸ்ஸு போகுதா இல்லை டிப்போக்கு போதான்னு தெரியலையே. பாலக்கோடு வழியாகவும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க தென்கனிக்கோட்டைக்கு. அடுத்த டைம் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நண்பா அந்த ரூட்டை. இந்த பஸ்ஸில் நான் ஒருத்தனே போயிட்டுருக்கேன் நண்பா, வேறு யாருமே இல்லை. பார்ப்போம் போகிற வழியிலையாச்சும் யாராச்சும் ஏறுறாங்களான்னு சொல்லி. ஆமாம் நண்பா, இந்த செக் போஸ்ட்டை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம ஒகேனக்கல் வழியாக தான் தென்கனிக்கோட்டைக்கு போயிட்டுருக்கோம் நண்பா. என்னப்பா காலி பஸ் இப்படி உருட்டிட்டு போகிறாங்கன்னு நினைக்காதீங்க நண்பா. அடுத்த செக் போஸ்ட் வனத்துறை இது இருக்குது, அதனால தான். அவ்வளோதான் நண்பா. இனிமேல் பஸ்ஸு பறக்க போது ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. அடுத்து ஒகேனக்கல் 20 நிமிஷம்தான். ஆனால் இந்த இயற்கை காட்சியெல்லாம் இந்த பகல் நேரத்தில் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுக்கணும் நண்பா. பனி மூட்டத்தோடு பாருங்கள் குரங்குங்களை எவ்வளோ இருக்குன்னு. எல்லா குரங்குகளும் காலையிலேயே வாக்கிங் போக ஆரம்பிச்சிச்சு போல் ரோட்டில். ஆனால் எத்தனையோ முறை இந்த ரோட்டில் நான் வந்திருக்கேன் நண்பா. ஆனால் இந்த டைம் அந்த வியூவும் அனுபவம் சூப்பராக இருந்துச்சு எனக்கு. ஆனால் இந்த பயணம் தான் எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நம்ம ஒகேனக்கலுக்கு போகிற ரோட்டில் பைக்கில், காரில், பஸ்ஸில் எத்தனையோ டைம் இந்த ரோட்டில் திரும்பியிருக்கேன் நண்பா. 2 வளைவு தான், சூப்பராக இருக்கும். ஆனால் அப்போ கிடைக்காத மன நிம்மதி இப்போ கிடைச்சிருக்கு நண்பா. விடிய காலில் மெதுவாக இந்த மாதிரி பஸ்ஸில் வரப்போ அந்த இயற்கை காற்றும், பனியும், அந்த மரங்களோட வாசனையும் சூப்பராக இருந்துச்சு. டிரைவர் சூப்பரான டிரைவர் நண்பா. 17 நிமிஷம் தான் எடுத்துக்கிட்டாரு. பெண்ணாகரம் ஒகேனக்கல் சீக்கிரம் வந்துட்டார் நண்பா. நம்மளோட நண்பர்களுக்கு தெரியும் இதுதான் ஒகேனக்கல் என்ட்ரன்ஸு. நம்மளோட சேனலில் நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம எப்பயுமே காரில், பைக்கில் போகிறதுனால நம்மளோட ஒகேனக்கல் பஸ் ஸ்டாண்டை நம்ம கவர் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அந்த கவலை இன்றைக்கி போயிடுச்சு நண்பா. இதுதான் நண்பா ஒகேனக்கல் பஸ் ஸ்டாண்டு. கரெக்டாக ஒகேனக்கல் பஸ் ஸ்டாண்டில் ஒரு 5 நிமிஷம் தான் நிற்கிறாங்க. உடனே பேசஞ்சர் இறங்கினோடனே ஏற்றினோடனே கிளம்பிடுது நண்பா. அப்புறம் என்ன, இப்போ 5 போயிட்டு தென்கனிக்கோட்டை ஸ்ட்ரெயிட் ரூட் தான். இதே நம்ம சண்டே மட்டும் வந்திருந்தோம் இந்த ரோட்டில் நம்ம இப்படி ஃப்ரீயாக போக முடியும். இந்த இடத்துல தான் தமிழ்நாடு கர்நாடகாவும் பார்டர் கிராஸ் பண்ணுற ஏரியா. எப்பயுமே ஒகேனக்கல்ல வந்துட்டாலே இந்த பிலிகுண்டுக்கு நம்ம போகாமல் இருந்ததில்ல. இப்போ பிலிகுண்டை தாண்டி இப்போ போயிட்டுருக்குறோம். ஒகேனக்கல்ல அந்த அளவுக்கு தண்ணி இல்லை நண்பா. இப்போ
சை இந்த பில்லிகுண்டை தாண்டினோடனே நாட்ராம்பாளையம் போகிற இடத்துல 2 மேட் இருக்குது நண்பா. மலை மேலே ஏறி போகணும். அந்த மேட்டில் பஸ்ஸு ஏற முடியாமல் திருப்பியும் ஆப்போசிட்டில் ஒரு பொலேரோ வந்தனால ரிவர்ஸில் வந்து ரோடு ஏன் தான் இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு தெரில. எனக்கு ஒஸ்ட்டு ட்ராவலாக இருந்துச்சு இந்த இடத்துல மட்டும். பெண்ணாயிரத்துலேருந்து ஒகேனக்கலுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக வந்தார் தெரியுமா. இந்த 2 மேட்டில் வண்டி ஏற்ற முடியாமல் ரொம்ப திணறிட்டாங்க. ஐயோ நண்பா, இங்கே பாருங்க, முன்னாடி எட்ஜில் போயிட்டு இருக்குது. அப்பா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் 2 பஸ்ஸு பள்ளம் கீழே இருக்குது. அவ்வளோதான். ஏன் தான் இந்த ரோடு இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு தெரில. நம்மளே இப்போ தான் பெரிய ஸ்கூலு வேலைக்காக இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போயிட்டுருக்கோம். இருக்க இந்த ரோட்டை பார்த்தா எனக்கு அப்படி எரிச்சல் வருது நண்பா. நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெற வேணும் தானே நண்பா. பாருங்கள், இவ்வளோ மோசமான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எங்கேயுமே கிடச்சதில்ல. பார்த்தீங்களா நண்பா, எந்த அளவுக்கு பஸ்ஸு குடுங்கிட்டு போகுதுன்னு. அங்கே பெண்ணாரத்துலேருந்து ஒகேனக்கல் வரைக்கும் ஒரு ஷேக் இருந்துச்சு அந்த பஸ்ஸில். சும்மா பிச்சுக்கிட்டு வந்தாங்க. இப்போ பஸ்ஸு பிச்சுக்கிட்டு போயிடும் போல். அப்பாடி, எப்படியும் நாட்ராம்பாளையம் வந்தாச்சுன்பா. இதுக்கு மேலே ரோடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ஒகேனக்கல் பிலிகுண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டா இந்த நாட்ராம்பாளையம் செக் போஸ்ட் வரைக்குமே ரோடு இப்படி தான் நண்பா இருக்குது. நாட்ராம்பாளையத்தில் டிரைவரும் கண்டக்டரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. உடனே கொஞ்சம் தூரம் அப்படியே வாக்கிங் ஆட போயிட்டு மீண்டுமா பஸ்ஸுக்கு போயிட்டுருக்கிறப்ப கரெக்டாக நாட்ராம்பாளையத்துக்கு 7 மணிக்கு வந்துட்டாங்க. 7:15க்கு கரெக்டாக பஸ் எடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 7:14 ஆகுது. இன்னும் 2 நிமிஷத்தில் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நண்பா. கரெக்டாக ஒசூர் பஸ்ஸுங்கிறனால ஸ்பீடாக போயிடுவாங்க. ராஜபுரம் தாண்டினோடனே பஸ் எடுத்தாங்க பாருங்க. ஸ்பீடு 50-60 தான் நண்பா. பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்குது பஸ்ஸு. நாட்ராம்பாளையம் டு அஞ்சட்டி ரோடு சூப்பரான ரோடு தான் நண்பா. வியூவும் சூப்பராக தான் இருக்குது. எவ்வளோக்கு பிலிகுண்டு டு நாட்ராம்பாளையம் ரோடு எனக்கு வெறுப்பு எதுச்சோ அவ்வளோக்கு மன நிம்மதியை கொடுத்துச்சு இந்த நாட்ராம்பாளையம் டு அஞ்சட்டி ரோடு. அவ்வளோதான் நண்பா, பக்கமாக வந்தாச்சு அஞ்சட்டி. இது அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன் நண்பா. கரெக்டாக அஞ்சட்டிக்கு 8 மணிக்கு வந்துட்டாங்க. 8:10 8:15க்கெலாம் அஞ்சட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடுச்சு இந்த பஸ்ஸு தென்கனிக்கோட்டைக்கு. எப்படியும் மொதல் நாளே லேட்டாக தான் போவோம் போல். 9 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்துருந்துச்சு. ஆனால் இங்கேயே 8:15 ஆயிடுச்சு நண்பா. எப்போ போய் ஸ்கூல் போய் சேர போகிறேன்னு தெரில. கரெக்டாக 9 மணிக்கு தென்கனிக்கோட்டைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் நண்பா. அங்கேருந்து அப்படியே ஒரு லிஃப்ட் கேட்டு 2 வீலரில் நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ எப்படியோ நண்பா, நமக்கு ஸ்கூலுக்கு லிஃப்ட்டு அண்ணன் தந்திருக்காங்க. அண்ணன் மட்டும் 2 வீலரில் லிஃப்ட்டு தரலைன்னா இன்றைக்கி ஸ்கூலுக்கு முதல் நாளே லேட்டாக தான் போயிருப்போம். இதுதான் நண்பா எஸ்டிஎஸ் ஸ்கூல் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா ஸ்கூலுக்கு என்ட்ரன்ஸ் ஆயிடுவோம். இனிமேல் என்ன, நம்ம ஸ்கூல் வேலையை ஆரம்பிக்கலாமா?